உலகமே ஒரு தாய், உலகமே ஒரு கோவில். உலகத்தில் பிறக்கும் மெய்ஞான அருட்பெருஞ்சோதியே நம்ம குல தெய்வம். இந்த உலகத்தை உள்ளத்தை ஆளு தெய்வம். வேறு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை. உணர வேண்டும். காட் யார், கடவுள் யார்? அறிவு இருக்கிறது. இறைவனை அறியும் அறிவு உங்களுக்குள் இருக்கிறது. நீங்கள் அதை உணர்ந்தால் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப எளிது எளிது எளிது. இந்த தமிழ்நாட்டை பல பேர் ஆண்டார்கள், மாண்டு போனார்கள். இன்று ஆண்டு கொண்டு இருப்பவர்கள் இருக்கிறார்கள். இந்த ஆட்சி மக்களாட்சியா, மன்னராட்சியா? மக்களாட்சியா, மன்னராட்சியா? இந்த அரசு ஆட்சி யாருக்காக? யாருக்காக இந்த ஆட்சி என்பதை அரசியல்வாதிகளும் உணர வேண்டும், மக்களும் புரிய வேண்டும் என்பதற்காக இன்று தலைப்பு விஜய் சார் மன்னராட்சியா, மக்களாட்சியா? அரசு ஆட்சி யாருக்காக? உணர்த்த வேண்டியது என்னுடைய கடமை, மக்களுக்காக. இந்த தமிழ்நாட்டை ராஜாஜி, பெருந்தலைவர், பேரறிஞர் மு.க. கருணாநிதி, மு.க. ஸ்டாலின், ஜெயலலிதா, புரட்சி தலைவர் என்று பல தலைவர்கள் ஆண்டார்கள். இன்றும் ஆண்டு போனார்கள். முன்பு ஆண்டவர்கள் என்று யார் இருக்கிறார்கள்? மு.க. ஸ்டாலின் மட்டும் இருக்கிறார். இதில் இடையில ஆட்சிக்கு வந்தவர்கள் 2 பேர், ஐயா எடப்பாடியும் ஓ பன்னீர்செல்வம். இடையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதல்ல. அப்போ இன்று நடந்து கொண்டு இருக்கிற ஆட்சி மக்களாட்சி, மக்களாட்சி என்று சொல்லுகிறார்களே அன்றி அல்ல. மக்களாட்சியாக ரொம்ப வேதனையாக இருக்கிறது. சில இடங்கள் நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது வெறுப்பும் வேதனையாக இருக்குது. ஒரு பக்கம் பார்க்கும்போது சந்தோஷமாகவும் இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு லஞ்ச ஊழல், இந்த பதவிக்கு உதவிக்கு பணம் வாங்குவது, சரியான டயத்துக்கு வேலைக்கு வராமல் இங்கே வந்து லூட்டி அடிப்பது, லஞ்சம் வாங்குவது, டைம் பாஸ் பண்ணுவதெல்லாம் இன்றைக்கு குறைந்து இருக்கிறது. நல்லது. அதோடு வறுமையும் ஒழிக்க வேண்டும். அதுமாரி இந்த ஏழைகளை வாழ வைக்கத்தான் இந்த அரசு. மக்களை காக்கதான் மக்களாட்சியாக இருக்கணும். மன்னர் ஆட்சி என்றால் அவன் மன்னன் எதை சொன்னானோ அதுதான், அதை மீறி செய்ய முடியாது. ஆனால் மக்கள் ஆட்சிங்கிறது, நீங்கள் தலைவர்னு ஒரு பக்கம் இருக்கிய, ஏன் அரசியல்வாதிகள் இல்லாமல் இந்த அரசு இயங்காதா? அரசு ஊழியர்களை கொண்டு இந்த அரசு இயங்காதா? மாவட்டத்துக்கு ஒரு ஆட்சித்தலைவர் இருக்காங்க, போதாதா ஐயா? இன்னும் அதுக்கு கீழே இருக்கிற அரசு ஊழியர்களை பார்த்தா ஏன் அவங்களால ஆட்சி நடத்த முடியாதா? மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாதா? முடியும். இனியும் போனால் தேவைக்கு பேருக்கு எம்எல்ஏ எம்பி தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசாட்சி நடக்குது. அதுபோல் இன்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கும் மாண்புமிகு முதல்வர் இளைய தளபதி சூப்பர் ஸ்டார் விஜய் சார் அவர்களே, நீங்கள் ஆட்சிக்கு வந்தது நல்லது தான், வெறுக்கவில்லை. ஏன்னா மாற்றாட்சியை மக்கள் விரும்பினார்கள். மாற்று ஆட்சியை விரும்பினார்கள். ஏன்னா இதுக்கு முன்னால் இருந்த ஆட்சி பூரா லஞ்ச ஊழலையும் வளர்த்தார்கள். நாட்டிலேயே இருந்த தீமைகளை ஒழிக்கவில்லை. அதனால் இன்றைக்கு பாவம் பெருகிவிட்டது. பாவத்தால் இன்றைக்கு வீழ்ந்து கொண்டு இருக்கிறோம். முன்னோர்கள் செய்த கர்மம் பாவத்தால் இன்றைக்கு நிறைய துன்பங்கள் நடந்து கொண்டு இருக்கு. அது சொல்லியிருக்கேன், விஜய் பொறுப்பல்ல. அப்போ இன்றைக்கு சில அசம்பாவிதனங்கள், மக்கள் விரோத செயல்கள் நிறைய நடந்து கொண்டு இருக்கிறதே. இதில் நீங்கள்
பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா? கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா? அதை பற்றி அறிகிறீர்களா? அதனுடைய சிந்தனை உங்களுக்கு உண்டா என்று கொண்டு சிந்திக்க வேண்டும். யாரு? தமிழ்நாட்டின் முதல்வர், மாண்புமிகு முதல்வர் விஜய் சார். ஏன்னா அவர் மட்டும் சார்னு மற்றவங்களை கூப்பிடுதாங்க, இவரை சார்னு கூப்பிடக்கூடாதா? விஜய் சார். இன்று நீங்கள் அறிந்தே இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதா, அல்லது நீங்கள் அறியாமலே நடக்கிறதா? இந்த அரங்கேற்றை நடத்துவதெல்லாம் இன்றைக்கு அரசு தலைமை பதவியில் இருக்கும் உங்கள் சொல்லாலா, அல்லது அரசு ஊழியர்களாலா? ஏன்னா இன்னைக்கு நிறைய இடங்கள்ல வீடு கட்டி இருக்கிறார்கள் மக்கள். மனிதனாக பிறப்பது பெரிதல்ல, அவர்களுக்கு ஒரு சின்ன வீடாவது வேணும் வாழ்வதற்கு. குழந்தை குட்டிகள் என்று அவருக்கு வாழ கண்டிப்பாக வீடு வேண்டும். அப்படி எல்லோராலும் இன்றைக்கு வீடு கட்ட முடியாது. அதிலே சில இடங்களிலே காலி இடங்கள், மனைகள், புறம்போக்கு நிலங்கள், கோயில் இடங்கள், இப்படி என்று சில இடங்களிலே மக்கள் வீடு கட்டி கொண்டார்கள். அப்படி நீங்கள் தடுப்பதாக இருந்திருந்தால் ஆரம்பத்திலேயே தடுத்திருக்க வேண்டும். இதற்கு அங்க வார்டு உறுப்பினர், தாசில்தாரு, விஓ, ஏன் இவர்கள்லாம் எங்கே ஒரு இடத்தில் புதுமையான ஒரு இடத்துல வீடு அன்றே தடுத்திருக்க வேண்டும். அன்று தடுக்காம விட்டு போட்டு இன்னைக்கு வீடு கட்டி அங்கே அந்த மக்கள் வாழ்ந்து 40 வருஷம் 50 வருஷம் வாழ்ந்த மக்களை துரத்துவது பெரிய தவறு. இது நீர் முதல்வர் சொல்லி நடக்கிறதா, அல்லது அரசு ஊழியர்கள் செய்கிறார்கள் என்று ஐயா கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். குடியிருந்த வீடுகளை காலி பண்ணாலே மக்கள் உம்புற ஆட்சியிலேருந்து காலி பண்ணிடுவாங்க. ஏன்னா ஆண்டவன் ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு வீடு இல்லாமல் ஏழைகள் எவ்வளோ வீடுகளில் இருக்காங்க, எவ்வளோலாம் ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஏழையை எல்லாம் வறுமையை ஒழிச்சிட்டோன்ட்டு சமீபத்தில் யூடியூப் பார்க்கும்போது தான் தெரியுது, அங்கங்கே ஒவ்வொரு கிராமங்களிலே பெற்றோரை இழந்து, தாய் தந்தை இழந்து, தாத்தா பாட்டியுடனும் அல்லது தனிமையிலே யாரும் இல்லாமல் தனிமையிலே சகோதரன் சகோதரிகளாக அவங்களே சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு எவ்வளவு ஏழை கொடிதைகள் இந்த மண்ணில் பிறந்த அறிவை இனம் முடங்கி கிடந்திருக்குதையா, மூளையிலே. அறிந்தானாயா அந்த அரசியல்வாதிகள்? அவர்கள் மனு கொடுத்தும் எல்லாம் செய்தும் கண்டுகொள்ளவில்லை. விளம்பரம் தான் பெருசா இருந்துச்சு, ஆட்சியில் ஒரு மயிரும் இல்லை. ஆட்சி பண்ணாங்களாம் ஆட்சி. இன்று சமூக சேவகர்கள், மக்கள் தொண்டர்கள், இறை பக்தர்கள், இறை துடிப்பு மிக்க அந்த ஆன்மீக ஞானிகள், மகான்கள் மனித ரூபத்தில் அந்த ஏழை மக்களை முடங்கி கிடக்கும் அந்த தாத்தா பாட்டியோடும் தனிமையில் இருக்கும் ஒவ்வொரு இடமாக சென்று பார்த்து இன்றைக்கு அவங்க குடும்பத்திலே விடியலை பிறக்க செய்து கொண்டு இருக்கிறார்கள். இறைவனுடைய ஆசீர்வாதம் யாருக்கு அவர்களுக்கு கிடைக்கும்? எத்தனை குடும்பத்திலே. அடுத்த சமீபத்தில் கூட ஒரு மீடியா நினைக்கிறேன், ரா மீடியான்னு போட்டிருந்து நினைக்கிறேன். நிறைய மீடியா வருது, அதில் ரா மீடியாங்கிறது ஒன்று. அந்த ஐயா அற்புதர், எத்தனை குழந்தைகள் முகங்கள் இவர்கள் கொண்டு அந்த ஏழை இருந்த குடிலை மாற்றி அங்கே சகல வசதிகளும் செய்து கொடுத்து, புத்த ஆடை கொடுத்து, தேவையான பொருளையும் கொடுத்து, பணத்தையும் கொடுத்து, அந்த பிள்ளைகள் உயர் கல்வி கற்க தேவையான அனைத்து பீஸையும் கட்டி அனைத்தையும் நிறைவேற்றியவுடன் அவர்கள் முகத்தில் மலர்கிறதே ஒரு மலர்ச்சி. எவ்வளவு அழகா இருக்காங்க ஐயா. அப்போ இந்த மனம் வெறுப்பு முகமே அந்த அழகே சூம்பி சுருங்கி வாடி வதங்கி இருந்த குழந்தைகள் எல்லாம் கொடுத்தவுடன் மனம் மகிழ்ந்து முகம் மலர்ந்து விட்டது ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. ரா மீடியா. இன்னும் நிறைய. அன்னைக்கு ஒரு அம்மா ஒரு வண்டி இல்லாமல் தோசமாவு வித்துட்டு இருந்த அம்மாவுக்கு ஒரு திருநங்கை என் சகோதரி உடனே தள்ளு வண்டியை வாங்கி கொடுத்து அதை வண்டியில் கொண்டு வந்து அந்த இடத்துல நிப்பாட்டி உடனே கெட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணான வாரி கொடுப்பான் இறைவன்.
மனித ரூபத்தில் வருவான். அந்த அம்மாவுக்கு இதே மாதிரி இன்னைக்கு பொதுநல தொண்டு நிறுவனங்கள் கூட இந்த மக்களுக்கு உதவி செய்து உயிரை காத்தது அன்றி இந்த அரசியல்வாதி பாவிகள் செய்யவில்லை. அவர்கள் குவித்தான் கோடி கோடியாக. பல கல்வி நிறுவனங்களை கட்டினான், சாராய கம்பெனியை கட்டினான், எத்தனை நிறுவனங்கள், நிலங்கள், கொஞ்சம் நிலமா வாங்கி போட்டிருக்கான். ஆனால் அன்னைக்கு இந்த ஏழை மக்கள் கட்டியிருக்க நிலத்தில் உள்ள வீட்டை இடித்து விட்டு என்னையா கொடுமை நடத்துறிய? பெரிய கொடுமை. கட்டிய வீடு இடிக்கக்கூடாது பல ஆண்டுகள் ஆகிவிட்டால். இல்லையென்றால் அரசு அந்த இடத்தை கைப்பற்ற வேண்டும், அந்த மக்களுக்கே கொடுக்க வேண்டும். தனியார் இடமா இருந்தாலும் சரி, அரசு இடமா இருந்தாலும் சரி, அரசு புறம்போக்காக இருந்தாலும், கோயில் இடமா இருந்தாலும் சரி, அதே மக்களுக்கு அங்கே குடியிருக்க வேண்டும். அவர்களை பிரிக்கக்கூடாது. அவர்கள் பொருளெல்லாம் எடுத்து வெளியில் போட்டுட்டு வேதனை கண்ணீர். அந்த பாவம்லாம் எங்கேயா போகும்? யாரை போய் பிடிக்கும்? ஒவ்வொரு குழந்தைகள் ஸ்கூல் புக்கு, அவங்க படிக்கிற உபகரணங்கள்லாம் எடுத்து வெளியில் வைக்கும்போது மனம் வேதனைப்படுகிறது. உங்கள் மனசு வேதனைப்படலையா? ஏன் இடிக்கிறதுல தான் இதே மாதிரி எத்தனை இடத்துல இந்த இப்போ சமீபத்தில் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. முந்தைய அரசு முன்னால் கட்டி கொடுத்த அரசு குடியிருப்பு, இந்திரா குடியிருப்பு, பாரத பிரதமர் அன்னை இந்திராவின் பெயர், அந்த குடியிருப்பு 40 குடியிருப்பு இருக்கான். அதை ஏன் இடிக்கிய? எதற்காக இடிக்கிறீர்கள்? உங்களால் வீதியில் வந்த மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்க முடிய வக்கில்லாத நீங்கள் கட்டி குடியிருக்கும் வீட்டை ஏன் இடிக்கிறீர்கள்? இனி வேணாலும் தடுங்கள். எங்கெங்கே வீடு கட்டக்கூடாது அங்கே தடுங்கள். அதுமாரி சாலை வசதிக்காக, ரோடு விரிவாக்கத்துக்காக வேணால் சைடில் வேணால் இது பண்ணலாம், தவறு கிடையாது. ஏன்னா இன்றைக்கி ஜனத்தொகையும் பெருகிட்டு, வாகனம் பெருகிட்டு, ஆங்காங்கே குடியிருக்கும் வீடுகளை தயவு செய்து இடிக்காதீர்கள். இது ஆண்டவன் கட்டளை. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சூரிய பகவானுடைய கட்டளையா? இந்த உலகமே தாயாக மாதாவின் கட்டளை. அன்னை பௌர்ணமி தாயின் கட்டளை. When is one mother, sun, moon, to God. அந்த காடின் வெளிப்பாடையா, பிரதிபலன் என் மூலம். நம்புறீங்களா? யாருக்கு சொந்தம் இந்த உலகம்? எவருக்கும் சொந்தம் அல்ல. மக்கள் எதை சொல்லுகிறார்களோ அதை கேட்டால்தான் மக்களாட்சி. ஆனால் அதையும் மீறி மக்களை துன்புறுத்தினாலோ விரட்டி அடித்தாலோ அது மன்னராட்சி தான். மக்களாட்சின்னு சொல்ல முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்தா இப்போ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா மக்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போதை அரக்கன், உயிரை பறிக்கும் யமன், இந்த டாஸ்மார்க் சாராய கடை வேண்டாம், எங்கள் ஏரியாவிலே வேண்டாம் ஐயா. போராட்டம் போராட்டம். இந்த போராட்டம் பண்ணும் மக்களை காக்கும் தெய்வமாக காவல்துறையை கொண்டு விரட்டி அடிக்காங்க ஐயா. நல்லது தானே சொல்கிறாங்க, கடை வேண்டான்னு தானே சொல்கிறாங்க, வேணும்னு சொல்லலையே. இந்த இடத்துல எங்களுக்கு கடை வேண்டாம், வேண்டான்னா உடனே இழுத்து மூடையா. அதுக்கு தான் நல்ல அரசாட்சிக்கு அத்தாட்சி, நல்ல அரசாட்சிக்கு அத்தாட்சி. சொல் ஒன்றும் செயல் ஒன்றும் இருக்கக்கூடாது. எந்தெந்த இடத்துல தமிழ்நாடு முழுக்க மூட சொன்னாலும் மூடுங்கய்யா. தமிழ்நாடு முழுக்க மூட சொன்னாலும் டோட்டல் தமிழகம் எங்கும் டாஸ்மார்க் என்பது இனி ஒரு சொட்டு கூட இல்லை. மோந்து பார்க்க பாட்டல் கூட தெருவில் கிடக்காது. நிறுத்து. இல்லை என்றால் இன்று மக்கள் இந்த போதையால் இன்றைக்கு குடும்பமே நாசமாக போய்கொண்டிருக்கு. நிறைய விதவை பெண்கள் வேற ஃபுல் போதையில் தான் வாரான். அன்னைக்கு உடம்புல ரீசார்ஜ் ஏறணும் மாதிரி ஏறிக்கிட்டே இருக்கணுங்க. அது ஒரு அளவோடு இருந்தால் பரவாயில்ல. அளவுக்கு மிஞ்சினால் குடும்பமே நாசப்படுத்திட்டாங்க. இந்த அம்மா வந்தாங்க, சாராய கடையை ஒழிப்பேன், தாய்க்குலத்தின் தாலியை காப்பேன். யார் சொன்னா? புரட்சி தலைவி அம்மா. என்ன பண்ணாங்க? மீண்டும் 1, 2மாக இருந்த அந்த பிராஞ்ச் ஒயின் ஷாப் கடையை மூடிவிட்டு அம்மா டாஸ்மார்க் கடையை திறந்தது யார்? தாலிக்கு தங்கம் கொடுத்தது யாரு? தாய்க்குலத்தின் தாலியை காப்பேன், சாராய கடையை ஒழிப்பேன். ஒழித்த அம்மா ஒழிச்சாங்களா?
ஒழிச்சாங்களா ஒழிக்கலையா ஐயா தமிழ்நாட்டில்? சும்மா அம்மா அம்மான்லாம் சொல்லக்கூடாது. அவர்கள் செய்ததை பார்க்கவே அவன்தான் அறிவுள்ள மனுஷன். நீங்கள் என்ன மடையனா? மீண்டும் ஒன்றும் ரெண்டுமாக இருந்த கடைகளை மூடிவிட்டு சமாதி கட்டிவிட்டு வீதி எங்கும் அம்மா டாஸ்மார்க் கடையை திறந்தது புரட்சி தலைவி அம்மா. வீதி எங்கும் எல்லாம் பாராகி போச்சு. தமிழ்நாடே பாராகி போச்சு. திறந்தது யாரு? அன்று அந்த அம்மா துறக்காமல் இருந்தால் நிச்சயமாக இன்று தமிழ்நாட்டு மக்கள் இவ்வளவு பேர் போதைக்கு அடிமையாயிருக்கவே மாட்டாங்க. நிச்சயமா ஆயிருக்க மாட்டாங்க ஐயா. திறக்காமல் இருந்திருந்தா, அந்த 1-2 கடை மட்டும் அப்படி இருந்தா அதிகமாயிருக்காது, பெருகியிருக்காது. இன்றைக்கு பாருங்க 24 ஹவர்ஸும் கிடைக்கும் தமிழ்நாட்டில். ரேட்டு தான் கூட. ஏன்னா போதையும் ஒரு மருந்தாக விருந்தாக சொர்க்கமாக இருப்பதினால் நிறைய இடம் இந்த சன்னியாசி பண்டாரம் பரதேசி நித்திய பேசுதான் மருந்தாகவும் விருந்தாகவும் சொர்க்கமாக இருக்கும் என்று சொல்கிறாரே போதையை. விளக்கம் கொடுக்குறேன் ஐயா. அப்ப இப்படி போராட்டம் வேண்டாம் என்று சொல்லும் பள்ளி குழந்தைகள், பெரியோர்கள், தாய்மார்களை இனி விரட்டி அடிக்க கூடாது. விரட்டி அடித்தால் அடுத்து உமக்கு ஆட்சி கிடையாது கிடையாது கிடையாதுயா. மக்கள் அடிக்கிறதுக்காயா காவல்துறை இருக்கு? மக்களை காக்கிறதுக்கா? நீங்கள் சொன்னதில் அவங்களுக்கு என்ன அடிமையா காவல்துறை? எந்த கடையை மக்கள் லாக் பண்ண சொல்கிறாங்களோ, பூட்டு போடுற சொன்னாங்களோ, நீ பூட்டு போட்டால் உண்மையான முதலமைச்சர். ஆனால் மக்களை துரத்தி அடித்தால் மக்களாட்சி அல்ல, மன்னராட்சி. இனி மக்கள் குடியிருக்கும் அந்த குடியிருப்பு வீடுகளை அவர்களுக்கே கொடுக்க வேண்டும். ஏற்கனவே இடித்த வீட்டுக்கு பதிலாக வேற வீடு கொடுக்க வேண்டும் யா. அப்படியே ஒரு சாலை ஓரத்தில் அந்த மக்கள் வீடு கட்டி இடையூறாக இருந்தால் அவர்களுக்கு இன்னொரு இடத்தில் நல்ல வீடு கட்டி அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டு சாவியை மட்டும் கூடயா கொடுத்துட்டு அதுக்கு அந்த வீட்டை இடியா. இப்பேற்பட்ட தலைவர்கள் நாட்டை ஆண்ட நாடையா. அரசு ஆட்சி சினிமா காட்சி அல்லையா. மக்கள் உயிர் காப்பது, அவர் தேவைகளை பூர்த்தி செய்வது. அது மாதிரி பஸ்ஸுடுதான் பஸ்ஸுடு. இப்போ கூட சமீபத்தில் விட்டாங்க, எத்தனாயிரம் பஸ்ஸோ எங்கே போச்சு? இன்றைக்கு மாணவர்கள் கேட்டவுடன் உடனுக்குடன் எந்தெந்த ஊருக்கு பஸ் வசதியான அத்தனை ஊருக்கும் விஜய் விட்டு கொண்டு இருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். அதுபோல் எங்கு தவறு நடந்தால் உடனே அங்கே சென்று பார்வையிடுகிறார். நல்லது, கொஞ்சம் கொஞ்சம் வளர்ச்சி இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் மக்கள் விரோத செயல் இருக்கக்கூடாது. விவசாயிகள் நம் தோழர்கள், உயிர் காப்பவர்கள். விளை நிலமும் விவசாயியும் நம் உயிர் தோழர்கள். விவசாயி இல்லை என்றால் விளை நிலம் இல்லை, நமக்கு உயிர் இல்லை. ஆத்மா சொத்தில் இருக்கு. விளை நிலம் அழிக்கக்கூடாது. விளை நிலம் அழிச்சா ஓட்டு போடாதீங்க ஐயா. இல்லை உங்கள் பின்னால் பிறக்கிற வாசி புறம் சுவார் இல்லாமல் செத்து போவான். செத்து ஆத்மா எங்கே இருக்குது? சோறு எதில் இருக்குது? சோத்தில் இருக்கான் சொக்க அப்படிம்பாங்க. அந்த சொக்கன் கொடுத்தது தானையா, இறைவன் கொடுத்தது தானையா. நாம் உண்பது அனைத்தும் கடவுள் கொடுத்தது, காடு கொடுத்தது. ஒவ்வொன்றையும் உண்ணும் போதும் தின்னும் போது குடிக்கும் போதும் நினைக்கணியா. நம்ம எங்கே நினைக்காதெல்லாம். ஒன்றோம் தின்றோம், வயிறு நிறைஞ்சுதா, சுற்றினோம். இறைவனின் நீதியின் போதனைப்படி நாம் வாழவில்லை. அவன் கொடுத்த அனைத்தையும் அனுபவிக்கிறோம். அதனால் வாழ்கிறோம், அவன் ஒளியில் வாழ்கிறோம். ஆனால் இறையாண்மையின் நீதியின் போதனைக்கு கட்டுப்படவில்லை. இந்த மனித இனம் அடங்கவில்லை, அடங்கி ஒடுங்கவில்லை. சும்மா சாமி கும்பிட்டுட்டு இருக்கோம், கோயில் கோயிலாக சுற்றுறோம், பரிகாரம் பண்ணுறோம். எவன் என்ன சோசின்னு சொன்னாலும் உடனே அதை நிறைவேற்றுறது, தகுடு தாயத்து, இப்படி என்று சூனிய கணக்கில் தான் இந்த ஆன்மீகம் போய்கொண்டு இருக்கிறது. என்று உண்மையான ஆன்மீகமும் இல்லை, மக்களாட்சியும் இல்லை. அதுபோல் மக்கள் அரசின் சட்டம் திட்டம் சரியாக இருக்க வேண்டும். அடுத்தால மக்கள் தேவை என்ன, சேவை என்ன? மக்கள் தேவை என்று
எது கேட்கிறார்களோ அதை கொடுங்கள். ஐயா, ரோடு சரியில்லையா, தண்ணீர் வசதி இல்லை, மின்சார வசதி இல்லை, இப்படி அடிப்படை எங்கள் வயக்காட்டு விளை நிலங்களுக்கு போவதற்கு நல்ல ரோடு வசதி இல்லை, வண்டி போக முடியவில்லை, சார்ந்த நல்ல அடிப்படை வசதி செய்து மக்கள் கேட்பதை செய்யுங்கள். வேண்டான்னா உடனே லாக் பண்ணியா. தமிழ்நாட்டில் எந்தெந்த கடையோ என் பெண் தாய்க்குளங்கள், அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் என ஆணின் உயிரை காக்க அவர்கள் போராடுகிறார்கள். ஏன்னா விதவை ஆக போகிறது அவங்க இல்லையா? இவர் குடிச்சிட்டு ஒரு நாள் குப்புற விழுந்துட்டாருன்னு வைங்களேன், ஜாலி முடிஞ்சு போயிடுவார். அங்கே தாலி ஏறுப்பது யார்? அந்த தாய் அல்லவா? அப்போ அவர்களுக்கு எவ்வளவு வேகம் இருக்கும். அடுத்தால கோபம் இல்லாமல் மனிதன் இருக்க வேண்டும். கோபம் இல்லாமல் இருந்தால் போதை வேறு மாதிரி வேலை செய்யும், தூண்டி விடாது. அப்போ இந்த போதையை ஒரு கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். அதே மாதிரி இந்த மக்களுக்கு மக்களாட்சி என்றால் மக்கள் சொல்வதை கேட்டு, மக்களுக்கு தெரியும் பைத்தியக்காரனாயாக இருக்கான் தமிழ்நாட்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அறிவாளி. இன்று குருவேட்சி ஆய்க்கு ஒரு பக்கம் ஊனப்பிறப்பு பிறந்துகிட்டு இருக்கு, பாவச்செயல் அரங்கேற்று இருந்தாலும் தர்மம் என்பது பிறந்து கொண்டு இருக்கு குழந்தைகள் மூலம். இன்று என்னால் பெரியவனான பிறகு குருவேட்சி ஓரளவு இப்போ குழந்தையிலே குருவேட்சி ஆகிட்டு இருக்கு, எல்லாராலையும் அறிய முடியாது. அதுமாரி சூப்பர் ஸ்டார் விஜய் ஐயா அவர்கள், உங்கள் ஆட்சி சூப்பராக இருக்க வேண்டும் என்றால், இது எவனோ ஒருத்தன் திருவண்ணாமலையிலிருந்து சாமியார் இவன் பண்டாரம் பேசுகிறான், இவன் பேச்செல்லாம் என்ன பெரிய பேச்சு என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். எங்களுக்கு முழுமையான இதே எங்கள் மக்கள் நல்லா இருக்கணும். இந்த இறையாண்மை பூமியிலே வாழக்கூடிய, தமிழ்நாட்டிலே வாழக்கூடிய மக்கள் மனித தர்மத்தோடு வாழ வேண்டும். எல்லோர் சிரிப்பிலும் இறைவனை காண வேண்டும், எல்லோர் முகமும் மலர வேண்டும். அந்த வறுமை என்பது ஒளிந்து, அந்த பொருளாதாரம் தேவையான பணம், பொருள், பணம் வந்தால் பொருள் வந்து, இதுமாரி இவர்களுக்கு உதவுகிறார்கள். பார்த்தீங்களா ஐயா? கிரேட். அதாவது இந்த இடத்துல 2-3 குழந்தைகள் தானாகவே சமையல் செய்து சாப்பிட்டு கொண்டு இந்த ஒட்டு குடிசையிலே உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த சகோதரிகள். அதோடு தன் தாத்தா பாட்டி கண் தெரியவில்லை, அவர்களுக்கு கால் கேட்கவில்லை என்று இந்த உலகத்திலே முன்னெல்லாம் தெரியுமா? தெரியாது. இன்றைக்கு அதை வெளிப்படுத்திய உடனுக்குடன் அவர்களுக்கு தேவையான பணத்தை அனுப்பி என்ன தேவையை கொடுத்தவுடன் அந்த முகம் மலர்கிறது ஐயா. தெரிகிறதா? அதெல்லாம் வறுமை ஒளிந்து பெருமை சந்தோஷம் வந்த வீடின் முகமும் அதுபோல் எல்லோர் முகமும் மலர வேண்டும். ஏற்கனவே கட்டி குடியிருக்கும் வீடுகளை இனி இடிக்காதீர்கள். கோயிலிட எந்த இடம் வந்தாலும் அவர்களுக்கு, ஏழைகளுக்குத்தான் சொந்தம். பணக்காரன் ஏக்கர் கணக்கில் வாங்கி போட்டிருக்காங்க. 25 ஏக்கரு, 1000 ஏக்கரு, 2000 ஏக்கரு, யாருக்கே அந்த ஏக்கர் கணக்கில் வாங்கி போட்டிருக்கான். பின்னால் நல்ல விலைக்கு விற்கலாம்னா அவங்க வாரிசுக்கா? யாருக்கு எது சொந்தம் நிரந்தரம் என்று நிச்சயிக்க முடியாத ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமடா மனிதா. சிந்தித்துப்பார். இந்த உலகத்திலே பிறந்த உயிரிலே தனக்கு சொந்தமின்றி எந்த உயிரும் சொல்லாது. அதில் சொல்லும் ஒரே ஒரு உயிர் மனிதன் மட்டுமே. நீயும் சிந்தித்து பார், உனக்கும் சொந்தம் உண்டா இல்லையா என்பது உனக்கு புரியும். அன்புடன் உங்கள் தோழன் அருட்ஜோதி மைந்தன். உலகமே ஒரு தாய் என்கிற யூடியூப் சேனலை பாருங்கள். அதில் சில கருத்துக்கள் பதிவு பண்ணியிருக்கேன். பாருங்கள். பார்க்க பார்க்க உங்கள் மனம் குளிரும், உண்மையான இறை பக்தி வரும். காட் பிளஸ் யூ. இறைவன் என்றும் உங்களோடு, உங்கள் அறிவோடு, உங்கள் மனதோடு, உங்கள் உணர்வோடு கலர்ந்த கலவையாக உங்களை வழி நடத்துகிறார். எல்லார் உள்ளத்திலும் இறைவன் இருந்து வழி நடத்துகிறார் என்பது உண்மை. விண்ணில் இறைவன் ஜோதியாக பிறப்பது உண்மை.
மனிதன் உள்ளத்தில் மனசாட்சியாக இருப்பது உண்மை. யா ஹூ ஹா.